செய்தியை பாருங்க. வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த நண்பனும் எந்த நண்பனையும் விசாரிக்க மாட்டான். உயிர் காப்பான் தோழன் நட்பு எல்லாம் இந்த உலகத்துலதான். அங்க என்ன இருக்குது? வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த நண்பனும் எந்த நண்பனை என்ன செய்ய மாட்டான், விசாரிக்க கூட மாட்டான். என் நப்சு என் நப்சுன்னு. அதுக்கு கீழே ஒரு பட்டியலே அல்லாஹ் வைக்கிறான். எப்படி தெரியுமா வைக்கிறான்? யுபஸ்ஸிரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்தரி மின் அதாபி யௌமைதின் பனீஹி. முக்கியமான ஒண்ணு கேளுங்க, என்ன தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் அவர் என்ன தெரியுமா சொல்லிக்கிருவாங்க? பனீஹி, என்னுடைய பிள்ளைய வச்சுக்கிறீங்க ஈடாக. வஸ்ஸாஹிபத்திஹி, என் மனைவியை வச்சுக்கிறீங்க ஈடாக. வஅஹிஹி, என் சகோதரனை வச்சுக்கிறீங்க. வஃபஸீலத்தில்லதி தூயிதி, பூமியில எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்க. பூமியில் உள்ள அனைவரும் என்ன செய்யுங்க, ஈடா வச்சுக்கிறீங்க. மனுஷன் என்ன அந்த அளவுக்கு இருக்கிறது அல்லாஹ் எடுத்து காட்டுறான். அப்படிப்பட்ட ஒரு நாள் நன்மையை சேர்ந்துக்கிறீங்க. வமன் ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில இருக்கிற எதையாவது ஒண்ணு வச்சுக்க. சும்ம யுஞ்சிகி, என்ன மட்டும் விட்டுரு. எப்படிப்பட்ட மனுஷன் கருத்து அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்? இப்படி புலம்பக்கூடிய ஒரு நாள் இருக்கு. அந்த புலம்பக்கூடிய நாள்ல இருந்து நீ தப்பிக்கணும்னா இப்படி நடந்துக்கன்னு சொல்லி 2 வழிகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான் உலகத்துல. நல்ல வழி வச்சா அந்த அறிகுறி எல்லாம் தேவையில்லை. நம்ம தான் மலக்கு மாதிரி நல்லவனாவே இருப்போமே. நமக்கு எதுக்கு அறிவுரை? எதுக்கு 2 வழியை வைத்திருக்கிறேன்? அவனுக்கு பரீட்சை வைக்கப்பட்டிருக்கு. தவறான வழிக்கு அவன் என்ன செய்திருவான், போகி விடுவான். போவாம அவனுக்கு உயர்தர சொர்க்கத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லிதான் இந்த அச்சமான வார்த்தையை அல்லாஹ் போடுறான். இப்படி புலம்புவான், எதை சொன்னாலும் மனிதன் கேட்க மாட்டான். செவடங்காத சங்கூதர மாதிரி இருப்பான். உலக விஷயமே வாடிக்கை, அதுவே என் வேடிக்கைன்னு சொல்லி இருப்பாங்கிறதுக்கு தான் இந்த அளவுக்கு விளக்கத்தை சொல்றான். 70வது சூறால 11, 12, 13, 14, 15 வரைக்கும் இதை பத்தி அல்லாஹ் அடுக்கிறான். அவர்கள் எப்படி என்றால் ஒருவருக்கு ஒருவர் கட்டுப்பட மாட்டாங்க. அந்த நாள்ல வேதனைக்கு ஈடாக இவ்வளவு வரை பட்டியல் போடுற மனைவி, புள்ள, சகோதரன் என்று விடுதலை. அந்த குற்றவாளி புலம்புவான் என்று சொல்லி அல்லாஹ் இதை விளக்கி சொல்றான். கல்லா இன்னஹா அல்லாஹ், அந்த நாள்ல அவன் பயங்கரமா கொழுந்து விட்டு எரிய நெருப்பில் இருப்பான். கடும் கஷ்டமான நாள் என்று